Next problem, Reena applied for a job and got selected. She has been offered a job with the starting monthly salary of 8,000, annual increment D equal to 500. Her salary for the first comma, second comma, third, etc. years will be. அப்போ நம்மளோட ஏபி 8,000, 8.8, 4,500, 9,000. நம்மளோட கொஸ்டின் வாட் வுட் பி ஹர் சேலரி ஃபார் த ஃபிஃப்த் இயர். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. சொல்யூஷன் நம்மளோட ஏபி தெரியும், அதுலேருந்து ஏ எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 8,000, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டி ஈக்குவல் டு 500. நம்மளோட கொஸ்டின் A5 ஃபிஃப்த் இயர் கேட்டிருக்காங்களா, அப்போ A5னா என்ன? ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. அப்போது A5 ஈக்குவல் டு 8,000 ப்ளஸ் 4 மைனஸ் 1 5 மைனஸ் 1 n ஈக்குவல் டு 5வா? அப்போது 5 மைனஸ் 1 இன்டூ டி வந்து 500. அப்போது 8,000 ப்ளஸ் 4 இன்டூ 500 ஈக்குவல் டு 8,000 ப்ளஸ் 2,000 ஈக்குவல் டு rupees 10,000. தான் நம்மளோட ஆன்சர். இதை வச்சு நீங்கள் n ஈக்குவல் டு 15 கண்டுபிடிச்சிக்கலாம். n ஈக்குவல் டு 25 இயர்ஸ், n ஈக்குவல் டு 15 இயர்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த 10th டேர்ம் ஆஃப் த ஏபி 2, 7, 12 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன், அப்போ A10 கேட்டிருக்காங்க. நம்மளோட ஃபார்முலா AN ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. A ஈக்குவல் டு 2, D ஈக்குவல் டு 7 minus 2 equal to 5. அப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா A10 equal to 2 plus 10 minus 1 n equal to 10. அப்போ 10 minus 1 9 into D equal to 5. அப்போது 2 plus 45, 9 into 5 45 equal to 47. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட், which term of the AP 21, 18, 15 etc. is minus 81. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஆல்சோ இஸ் எனி டேர்ம் 0. இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். சொல்யூஷன், கொடுத்துருக்கிற ஏபியிலேருந்து ஏ எழுதிக்கலாம். டி ஈக்குவல் டு 18 மைனஸ் 21 ஈக்குவல் டு மைனஸ் 3. நமக்கு ஏஎன் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் மைனஸ் 81. என்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏஎன் ஃபார்முலா a plus n minus 1 into d. அப்போது 81 minus 81 equal to 21 minus 3 into n minus 1. அப்போது 21 minus 3n plus 3. அப்போது 24 minus 3n, left side minus 81 இருக்குது. இதிலேருந்து 3 வெளியே எடுத்துடலாம். அப்போது 8 minus n equal to minus 81. அப்போது next step minus 81 by 3 equal to 8 minus n. அப்போது இது minus 27 வருமா? அப்போது minus 27, இந்த 8 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போது minus 8 equal to minus n. Therefore minus 35 equal to minus n. n equal to 35. இது வந்து an equal to minus 81 இருக்கிறப்போ. சப்போஸ் செகண்ட் சப்டிவிஷன் படி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎன் ஈக்குவல் டு 0 இருக்கிறப்போ என்னோட வேல்யூ என்ன? விச் டேர்ம் ஆஃப் த ஏபி இஸ் 0. அப்போது ஏஎன் ஈக்குவல் டு ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. அப்போ இங்கே 0 ஈக்குவல் டு நமக்கு ஏ ஈக்குவல் டு 21, என் வந்து நமக்கு தெரியாது, என் மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 3. அப்போது 21 மைனஸ் 3n plus 3 equal to 0. அப்போ minus 3n equal to minus 24, which implies n equal to 8. அப்போ a 8th term வந்து 0, a 35th term வந்து minus 81. இதுதான் நம்மளோட ஆன்சர். Next problem, determine the AP whose third term is 5 and the 7th term is 9. சொல்யூஷன், ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஏ தேர்ட் டேர்ம், ஹூஸ் தேர்ட் டேர்ம் இஸ் 5. அப்போ A3 ஈக்குவல் டு 5, A7 ஈக்குவல் டு 9. அப்போது இங்கே எண்ணுக்கு பதிலாக
3 போட போகிறோம், போட்டு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ A3 வந்து A3 ஈக்குவல் டு நமக்கு தெரியாது A வேல்யூ, A ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 3 போட்டோன்னா n-1 இஸ் 2 இன்டூ D ஈக்குவல் டு 5 இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் A7 இருந்தது அப்படின்னா A ப்ளஸ் 6D ஈக்குவல் டு 9 இது ஈக்குவேஷன் 2. 1 minus 2 implies, equation 1 minus 2 implies A minus A cancel ஆயிடும், minus 4D equal to minus 4. அப்போ D equal to 1. இந்த D வேல்யூவை நம்ம ஏதாவது ஒரு equationல substitute பண்ணி A வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ first equationல substitute பண்ணலாம். Therefore equation 1 becomes, அப்போ A plus 2 equal to 5, A equal to 5 minus 2 equal to 3. அப்போ A equal to 3. அப்போ A equal to 3, D equal to 1. Therefore நம்மளோட AP 3, D வந்து 1, அப்போ 3, 4, 5, 6 etc. இதான் நம்மளோட ஆன்சர். Next example 6. Check whether 301 is a term of the list of numbers 5, 11, 17, 23 etc. அப்போ AN equal to 301 அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ AN ஃபார்முலா A plus n minus 1 into D. கொடுத்துருக்கலேருந்து A எழுதிக்கலாம். D equal to 11 minus 5 equal to 6. அப்போ A வந்து 30, AN equal to 301 செக் பண்ணிக்கலாமா? ஓகே, அப்போ 5 plus n minus 1 into D 6. அப்போ 5 plus 6n minus 6, 301. அப்போ minus 1 அப்போ 6n equal to minus 1 இந்த சைடு வந்ததுன்னா 302 மாறும். Therefore n equal to 302 by 6 equal to 2 போகுமா? 1 2s are 2, 5 2s are 10, 1 by 3. அப்போ n வந்து ஹோல் நம்பராக தான் இருக்கும் இல்லையா? ரியல் நம்பர் பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கும், ஹோல் இதாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன டிவிஷனில் வருதா? அப்போது நமக்கு என்ன வரும்? 301 is not a term. Is not a term in the list of numbers. Next, how many 2-digit numbers are divisible by 3? 2 digits நம்பர்னு கேட்டிருக்காங்க, divisible by 3 இருக்கணும். சொல்யூஷன் அப்போ 10க்கு மேலே தான் பார்ப்போம் இல்லையா? அப்போ 12 வரும், 15 வரும், 18 எக்ஸெட்ரா அப் டு 99. அப்போ A ஈக்குவல் டு 12, D ஈக்குவல் டு 3. அப்போ n வந்து வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ AN ஈக்குவல் டு A plus n minus 1 into D. AN வேல்யூ 99. இந்த லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் AN நமக்கு. அப்போ A ஈக்குவல் டு 12 plus n minus 1 into 3. அப்போ 12 plus 3n minus 3, 99. அப்போ இது 9 9 plus 3n, 12 minus 3 9 plus 3n 99. அப்போ 99 minus 9 வருமா? 90 equal to 3n. அப்போ n equal to 30. அப்போ how many 2-digit numbers are divisible by 3? 30 numbers. Next, find the 11th term from the last term of the AP. 10, 7, 4 etc. minus 62. Bracketல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இப்படி எழுதிக்க போகிறோம். -62 ஃபர்ஸ்ட் டேர்மாக எழுதிக்க போகிறோம். ஏன்னா டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் ஃப்ரம் த ஃபைண்ட் த 11th term ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ இப்படி தான் வரணும், நம்ம ரைட் டு லெஃப்ட் வரணும். அதனால நான் வந்து இப்படி எழுதிக்கலாம். -62, 10 minus 7 வந்து 3, 10 minus 7 equal to 3 அப்படின்னா இந்த சைட்லேருந்து வர்றப்போ சாரி இது 10 7 minus 10 இல்லையா, 7 minus 10 equal to -3 வரும். அப்போ இப்படி பார்க்குறப்போ +3 மாறும்.
ஓகே, ரைட் டு லெஃப்டாக வர்றப்போ ப்ளஸ் த்ரீயாக நம்ம எழுதணும். அப்போது -62 + 3 -59. அகெயின் +3 -56 எக்ஸெட்ரா அப் டு 10. நமக்கு ஃபைண்ட் த 11th டேர்ம் கேட்டிருக்காங்களா? அப்போ A11 வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போது AN = A + n - 1 × D. அப்போ A = -62 + A11 இல்லையா? அப்போ 11 வந்து 11 n = 11. அப்போ n - 1னா 10 × D வந்து +3. அப்போ -62 + 30 that is equal to -32. அப்போ நமக்கு A11 is -32. இதுதான் நம்மளோட ஆன்சர். Next, a sum of 1000 is invested at 8% simple interest per year. Calculate the interest at the end of the each year. Do this interest from Form 1 AP. If so, find the interest at the end of 30 years, making use of this fact. Solution. இதில் simple interest formula பார்க்குறோம். Simple interest equal to principal amount into rate of interest into time divided by 100. இங்கே P = 1000. Rate of interest = 8. Time வந்து நமக்கு 1 to 3 மாறும். Time = 1 to 3 etc. அப்போ நம்ம Tனே எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் த ஃபஸ்ட் இயர் இப்போ நம்ம ஏபி ஃபார்ம் பண்ண போகிறோம், அதனால ஒவ்வொரு இயராக போடுறோம். ஃபார் த ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அப்போ 1000 × 8 × 1 divided by 100 equal to ₹80. For the second year equal to 1000 × 8 × 2 divided by 1000, 100. That is equal to ₹160 for the third year. Equal to interest equal to 1000 × 8 × 3 divided by 100 equal to ₹240. Therefore, நம்மளோட AP 80, 160, 240 etc. இப்போ என்ன பண்ணணும்? Calculate the interest at the end of the each year. Do this interest form on AP. First check பண்ணுவோம். அப்போ check பண்ணுறதுக்கு D = A2 - A1. 160 - 80 = 80 யா? அப்போ A3 - A2 = 240 - 160 = 80. அப்போ ஃபார்ம் பண்ணுதா? Therefore, it forms an AP. அப்போ find the interest at the end of 30 years. Therefore, A30 = A plus n minus 1. அப்போ 29 into D. அப்போ A = என்ன? 80. A = 80 plus 29 into 80. ஏன்னா D = 80 நமக்கு. அப்போ 80 plus 29 into 8. அப்போ 23. அப்போ 2320. That is equal to rupees 2400. இதுதான் நம்மளோட ஆன்சர். Next, example 10. In a flower bed, there are 23 rose plants in the first row, 21 in the second, 19 in the third, and so on. There are 5 rose plants in the last row. How many rows are there in the flower bed? அப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து என்ன? இதுலேருந்து கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம ஏபி எழுதிக்கலாம். 23, 21, 19 எக்ஸெட்ரா 5. நம்மளோட கொஸ்டின் n = என்ன? அப்போ A = 23,
D equal to 23 minus 21. 21 minus 23 equal to minus 2. அப்போ an equal to a plus n minus 1 into d. அப்போ an equal to 5. a equal to 23 plus n minus 1 into minus 2. அப்போ 23 minus 2n plus 2 equal to 25 minus 2n. இந்த 2n minus 2n அந்த சைடு கொண்டு வந்துடலாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 2n equal to இது இந்த சைடு போச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ 20. அப்போ n equal to 10. Therefore, there are 10 rows. 10 rows. There are 10 rows in the flower bed. Next part அடுத்த வீடியோல பார்க்கலாம். Please share and subscribe my channel. Thank you.